ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் தேடலில் இன்று இறால் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸை மட்டும் பொரியலாக செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி இறால் போட்டு முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முட்டைக்கோஸ், மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, எண்ணெய், தேவையான அளவு உப்பு. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும். அது வர நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு முட்டைக்கோஸை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இப்போ முட்டைக்கோஸ் கொஞ்சம் வேகணும். தண்ணி ஊற்றிக்கலாம். வேகிற வரை நம்ம வெயிட் பண்ணலாம். முட்டைக்கோஸ் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். மூடி வச்சோடனே சீக்கிரம் வெந்துடும். இப்போ எடுத்து இடையில கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இப்போ இறா போட்டுடலாம். இறா நம்ம ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறா போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த மஞ்சள் உப்பு போட்டு இறால வச்சுருக்கனால நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் கூடுதலாக. அந்த இறாவை போட்டுடலாம். இறா ரொம்ப வெந்ததுன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம இறா போடுவோம். திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா பவுடரை போட்டுக்கலாம். தண்ணி இருக்குது, அதனால் கொஞ்சம் வேகட்டும். நிறைய தண்ணி இருக்கனால இந்த தண்ணியிலே வெந்துடும் இறாவும் முட்டைக்கோஸும். அதனால் இப்போ மூடி போடாமல் நம்ம வேக வைக்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வதக்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் பவுடர் போடலாம். ஏன் போடுறோன்னா கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். நார்மலாகவே இறால கொஞ்சம் ஸ்மெல் வரதான் செய்யும். அதனால தான் நம்ம இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சள்,
இதெல்லாம் போடுறோம். இப்போ வந்து நம்ம மிளகு பொடியும் போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்னும் நிறைய காரம் வேணும், அந்த ஸ்மெல்லு இன்னும் தெரியுதுன்னா நீங்கள் கடைசியாக இறக்கும் போது பெப்பர் பவுடர் போட்டு நீங்கள் வந்து இறக்கிக்கணும். இந்த இறால் முட்டைக்கோஸ் பொரியல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.